தலைவர் கலைஞர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, வணிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சமத்துவ பொங்கலை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று சொன்ன அடிப்படையிலே இதற்கு முன்பாக வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியிலே சமத்துவத்திலே அந்த சமத்துவ பொங்கலை நாங்கள் கொண்டாடி இந்த இரண்டாவதாக இங்கே ஒசூர் மாநகராட்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவிலே ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி குடும்ப அட்டைதாரர் அனைவருக்கும் ரொக்கமாக 3000 ரூபாயும், ஒரு கிலோ சர்க்கரையும், ஒரு கிலோ பச்சரிசியும், ஒரு முழு நீல கரும்பையும், அதோடு வேட்டி சேலையும் வழங்கி பொங்கலை இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு பொங்கலை தித்திக்கும் பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அறிவித்து அதை செயல்படுத்தியிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் இந்த வேலை இருக்கின்ற எங்களுடைய சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கோயம்புத்தூர் அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒசூர் இன்னைக்கு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய வகையிலே வளர்ச்சி பெற்றது. தமிழ்நாட்டை முதலமைச்சர்கள் ஆட்சி செய்திருக்கார்கள். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர்கள் எந்த முதலமைச்சரும் செய்யாத சிறப்பை இந்த பொங்கலுக்கு உங்களுக்கெல்லாம் சிறப்பு செய்திருக்கிறார். ரொக்கமாக 3000 ரூபாய் வழங்கியது இதுதான் முதல் முறை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் சரி, வேட்டி சேலையாக இருந்தாலும் கொடுக்குறோம். கடந்த காலத்துல இந்த கரும்பை 4 வெட்டி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படித்தானம்மா? 2021 திமுக ஆட்சி என்னைக்கு வந்துடும் முழு நில கரும்பு தான் கொடுக்குறோம். ஆனா கடந்த காலத்துல இதையவே 4 வெட்டி 4 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைய முதலமைச்சர்கள் மக்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை, கோதுமை, கரும்பு எது இருந்தாலும் தரமாக கொடுக்கணும்னு சொல்லி முடிவு செய்து அதை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற முன்பு 21 லட்சம் பேருக்கு குடும்ப அட்டைகள் வழங்கியிருக்கிறோம். 65 வயதானவர்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு வீடு தேடி ரேஷன் கொடுக்கின்ற தாய்மானவர் திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கார்கள். நமது தமிழகத்திலே அவருடைய ஆட்சி காலத்திலே 2011-21 2536 முழு நேர கடைகள், பகுதி நேர கடைகள் பிரிக்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற முன்பு இன்று 3236 கடைகள் 56 மாத ஆட்சியிலே நாங்கள் பிரித்திருக்கிறோம். 10 வருஷம் செய்யாத சாதனை 56 மாதத்திலே அவர்களை விட 700 கடைகள், முழு நேர கடைகள், பகுதி நேர கடைகள் பிரித்து மக்களுக்காக இந்த மாவட்டத்திலே 220 கடைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. சுமார் 75,000 பேர், 75,000 மக்கள் இதன் மூலமாக பயன்பெற்றார்கள். இதுவே இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற காரியங்களை செய்து வருகிறார். இன்று மதியம் வரை 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகின்ற பொருளிலே சுமார் 2,09,00,000 பேருக்கு அந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் மாலை 6 மணி வரைக்கும் இருக்குது, நாளைக்கு. எனவே இந்த அரசு எல்லாரும் சிறப்பாக பொங்கலை இனிப்போடு தித்திக்கும் பொங்கலாக இந்த ஆண்டை நீங்க கொண்டாட வேண்டும் என்று கேட்டு, மாண்புமிகு முதலமைச்சர்கள் நீங்க ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு உடனே மக்களுக்கு நகரப்பேரில் சென்றால் வெளியேற்றணும். மகளிர் உரிமைத்தொகை 1,31,00,000 பேருக்கு கொடுக்குறோம். 1,14 கொடுத்தோம். மாநில 17 லட்சம் பேருக்கு விட்டு போனவர்களெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதோடு 1 முதல் 5 வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு 20 லட்சம் பேருக்கு வழங்குறோம். இந்த மாவட்டத்தில் 1447 பள்ளிகளிலே காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு மேல்நிலைப்பள்ளி, அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியை படித்து உயர்கல்விக்கு போனால் மாசம் 1000 ரூபாய் தரும். உதவி பெற்றத்தில் பெண்களுக்கு, மாணவர்கள் தமிழ் புத்தகத்தில் 1000 ரூபாய் பல லட்சம் பேருக்கு கொடுக்குறோம். அதோடு 4 முதல் நிறைய பேருக்கு அரசாங்கத்து வேலைக்கு கொண்டு செல்கிறோம். கடந்த 5ஆம் தேதி முதலமைச்சர்கள் 20 லட்சம் பேருக்கு படிக்கின்ற கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணி வழங்கப்படும் அறிவித்தார். ஆனால் நிறுவனங்கள் 10 லட்சம் தான் எங்களால் உடனே உற்பத்தி செய்ய முடியும் என்று சொன்னதன் காரணமாக முதல் கட்டமாக கடந்த 5ஆம் தேதி உலகம் உங்கள் கையிலே என்று மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணி வழங்கி சிறப்பித்திருக்கிறார். இப்படி அரசு ஊழியருக்கு 23 வருஷமாக போராடினார்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை. முதலமைச்சர்கள்
13,000 கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதல் செலவானாலும் பரவாயில்லை. சுமார் 23 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அவர்கள் அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி இந்த அரசு பொறுப்பேற்ற வந்து எண்ணற்ற கலைஞர் காலத்திலே வீடுகள் 8 லட்சம் வீடு கட்டணும்னு சொல்லி முடிவு செய்து 1 லட்சம் வீடு கட்டிட்டோம். 1 லட்சம் வீடு கட்டப்பட்டு வருகிறது. இன்னும் இந்த ஆண்டு வீடு கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பல்வேறு துறையிலே இந்த மாவட்டம் முன்னிலை பெற்றிருக்கிறது. முதலமைச்சர்கள் செப்டம்பர் 14ஆம் தேதி இந்த மாவட்டத்தில் வருகின்ற தளத்திலே பல ஆண்டுகளாக வீடு குடியிருந்தவர்களுக்கெல்லாம் வீட்டுமனை பட்டா சுமார் 85,117 பேருக்கு பட்டா வழங்கினோம் என்பதை இதெல்லாம் ஒரு சரித்திர சாதனை. இப்படி எண்ணற்ற காரியங்களை செய்து ஒரு நல்லாட்சி நடத்துகின்ற முதலமைச்சருக்கு நீங்க எல்லாம் வருகின்ற காலத்திலே உறுதுணையாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு முதலமைச்சரை பொறுத்தவரை விவசாயத்தில் 2 லட்சம் பேருக்கு மின் இணைப்பு, இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணற்ற சாதனைகள். இந்த சாதனைக்கெல்லாம் வலு சேர்க்கின்ற விதத்திலே நீங்களாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்திலே பெண்களை எல்லாம் அழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வருகின்ற பெண்கள் எல்லாம் உங்கள் கடமை சொல்லுங்க என்று கருத்து கேட்டான். ஒருத்தர் வீடு விரும்புகிறாங்க, ஒருத்தர் வேலை வாய்ப்பு விரும்புகிறாங்க, எங்க ஊருக்கு குடிநீர் நீர் விரும்புகிறாங்க, சாலை வசதி விரும்புகிறாங்க, மின்சார வசதி வேணும். இதையெல்லாம் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். உங்கள் வீடு தேடி அலுவலக மக்கள் வருகிறார்கள். உங்கள் வீட்டில் இருக்கின்ற அத்தனை குடும்பத்தார்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்கிறீங்க, ஆண் எத்தனை, பெண் எத்தனை, குழந்தை எத்தனை, உங்களுக்கு என்னென்ன அரசாங்கத்தின் மூலமாக நலத்திட்ட உதவி வருகிறது, இன்னும் என்ன தேவை என்ற கனவை சொல்லுங்கள். உங்கள் கனவை சொல்லுங்கள். வருகின்ற 2030ஆம் ஆண்டு உங்களுடைய ஆதரவோடு திமுக ஆட்சிக்கு வந்தவர் பின்பு 2030ஆம் ஆண்டுக்குள் அத்தனை உங்களுடைய கனவையெல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன். அது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முதல் வாக்குறுதி என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்.